நாம் தமிழர் கட்சியின் பிப்ரவரி மாநாட்டிற்கு சுமார் 2 to 10 லட்சம் மக்கள் வரை கூடுவார்கள் என்று ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக இதை குறித்தான காணொலியாக இது இருக்கப் போகின்றது. தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். செந்தமிழன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி 2009 துவங்கியதிலிருந்து 2016 அரசியலில் ஈடுபட்டதிலிருந்து 2026 வருகின்ற தேர்தல் வரை தொடர்ச்சியாக மக்களுக்கான அரசியலை மட்டும்தான் செய்து வருகின்றது. மக்களுக்கு எது தேவையோ அதை செய்கின்றது, மக்களுக்கு எது தேவையில்லையோ அதை தடுத்து போராட்டம் செய்கின்றது. இதுதான் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடாகவும் அரசியலாகவும் இருந்து வருகின்றது. இந்த நாம் தமிழர் கட்சியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வருகின்ற 2026 தேர்தலில் முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கின்றது. அதனுடைய சின்னம் விவசாய சின்னமாக இருக்கின்றது. மேலும் அதனுடைய கொள்கை என்பது மக்களுக்கான கொள்கையாக இருக்கின்றது. மேலும் நாம் தமிழர் கட்சி செயல்படுத்தக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் திட்டங்களும் எதிர்கால நோக்கங்களும் எதுவென்றால் தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் தமிழ்நாட்டு வாழ்கின்ற நாளைய எதிர்கால குழந்தைகளுக்குமான வாய்ப்புகளையும் அது ஏற்படுத்துவதற்கான அனைத்து முன்முனைப்பு முயற்சிகளுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதற்குத்தான் இந்த நாம் தமிழர் கட்சியுடைய ஆணிவராக இருந்து வருகின்றது. இதை எப்படியாவது மக்கள் மத்தியில் சேர்த்துவிட வேண்டும் என்றுதான் வருகின்ற பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அன்று மாபெரும் பொதுக்கூட்டம் திருச்சியில் நடைபெறுவது நாம் அறிந்த ஒரு பேருண்மை. இந்த திருச்சியில் நடைபெறக்கூடிய தமிழ்நாடு தழுவிய ஒரு மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கு மேலான தமிழ் மக்கள் அங்கே குழுமுவார்கள். குறைந்தது 2 லட்சத்திலிருந்து அதிகபட்சம் 10 லட்சம் மக்களாவது அங்கே குழுமுவார்கள் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. எது எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கையும் கோட்பாடுகளும் மக்களுக்கான கொள்கையாகவும் கோட்பாடுகளாகவும் இருக்கின்றது. இதை எப்படியாவது மக்களிடத்தில் சேர்த்தால்தான் 2026 தேர்தல் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மாபெரும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் இந்த மாநாட்டின் மிக முக்கிய நோக்கம் மற்றும் கருவாக இருக்கின்றது. இதை எடுத்து சொல்லதான் அந்த மாநாடு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் இந்த மாநாட்டிற்கு 3 அதற்கு மேலாக கோடிகளில் செலவாகும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. ஏன் இவ்வளவு செலவு செய்து அந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக தமிழர்களை புரிய வைக்க, தமிழர்களை தெளிய வைக்க, இத்தனை ஆண்டு காலமான அரசியலை எவ்வாறு நாம் பார்த்திருக்கின்றோம், இனிமேல் நாம் தமிழர் கட்சியின் அரசியலை எவ்வாறு பார்க்க வேண்டும் போன்ற சிந்தனைக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊட்டுவதற்காக இத்தனை கோடிகள் செலவு செய்தாலும் அது தவறில்லை. மக்களுக்கான அந்த அரசியல் அறிவு போய் சேர்ந்தால் போதுமானது. அரசியலை புரியாதவர்கள் அரசியல் செய்ய முடியாது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி அரசியலை தெரியாதவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திவிடவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த அரசியலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு, மக்களுக்கு தெளிய வைப்பதற்கு, மக்களுக்கு புரிய வைப்பதற்கு தான் இந்த மாநாடு. நிச்சயமாக இந்த மாநாட்டின் சிறப்பு அம்சமாக இதுதான் இருக்க போகின்றது. நாம் தமிழர் கட்சி வருகின்ற 2026 தேர்தலில் எத்தனை சதவீத வாக்கு வாங்கும், எவ்வளவு வாக்கு வாங்கும் என்று இதற்கு முன்பே பல காணொளிகளை வெளியிட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த கூட்டத்திற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய 21/2/2026 பிப்ரவரி மாதம் நடத்தக்கூடிய இந்த மாநிலம் தழுவிய இந்த ஒரு கூட்டத்திற்கு வரக்கூடிய மக்களால் நிச்சயமாக இதுவரை எண்ணிய அளவை விட அதிகமாக பெர்சன்டேஜ் அளவிலும் வாக்கு அளவிலும் அதிகமாக உயரும் வாக்கு சதவிகிதம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. வெற்றிகரமாக இந்த மாநாட்டை நாம் தமிழர் கட்சியினர் நிச்சயமாக முடிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்றால் ஒழுங்கான ஒரு நடைமுறையாக செயல்படுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி எல்லா பொதுக்கூட்டங்களையும் இந்த மாநில மாநாட்டையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தமிழனும் மாற்றத்தை விரும்புகிறார்கள். எனவேதான் இந்த மாநாட்டிற்கு கூட மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தமிழனும் நிச்சயமாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நிச்சயமாக இது மாபெரும் வெற்றியை நாம் தமிழர் கட்சிக்கு தேடி தரும் என்பதை கூறிக்கொண்டு இந்த மாநாடு சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.